விருதாச்சலம் தொகுதி முழுக்க 3 நாட்களாக நான் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு எங்களுடைய கம்மாபுரம் ஒன்றியம் ஃபுல்லா பிரச்சாரத்துக்காக வந்திருக்கேன். எங்க கூட்டணி கட்சியில வந்து திமுக, விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம், சிபிஐ மற்றும் இஸ்லாமிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இந்த வெற்றி கூட்டணியை நாங்கள் அமைச்சிருக்கோம். இந்த வெற்றி கூட்டணி நிச்சயமாக மகத்தான வெற்றி பெறும். நிச்சயமாக விருதாச்சலம் தொகுதியில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் நான் வெற்றி பெறுவேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்கிறேங்க. நீங்கள் எதுவும் கேள்வி மேடம், எடப்பாடி பழனிசாமி வந்து தன்னுடைய கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் தான் கட்சி நல்லா இருந்துச்சு, இப்போ வந்து ஐசி வார்டுக்கு போகிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நான் நிறைய பதில் சொல்லிட்டேங்க. நீங்க சொன்ன பதிலுக்கே திருப்பி கேக்குறீங்க. விஜய் வந்து திருவண்ணாமலையில பதில் சொல்லிட்டேன். விஜய் வந்து திமுக வந்து கல்லாப்பேட்டி கூட்டணி கலகலத்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது சம்பந்தமா விஜய் தாங்க நீங்க கேட்கணும். விஜய் சொல்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அதனால விஜய் வரும்போது அவர்கிட்ட கேட்கணும். ராஜேந்திரன் கட்சியை விட்டு போயிருக்காரு. அது அவரோட பர்சனல் டிசிஷன். ஏன்னா இன்னைக்கு வந்து 234 தொகுதியில தேமுதிக கிடைச்சது 10 சீட்டு தான். இதுல வந்து நாங்க எல்லாரையுமே திருப்திப்படுத்த முடியுமானா மிகப்பெரிய கேள்வி. இது எங்க கட்சியில மட்டும் இல்லைங்க, எல்லா கட்சியிலுமே இது நடக்கிற ஒரு விஷயம். அவருக்கு சீட்டு கிடைக்கல என்ற ஒரு மன கஷ்டத்துல அவர் சொல்லியிருக்காரு. எங்களை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து என் சகோதரர் மாதிரி தான் பார்த்தேன். அவருடைய பொண்ணு கல்யாணத்துக்கு போயிருக்கோம். எல்லா நேரத்துலையும் எங்கள் கூடயே தான் இருப்பார். அவ்வளோ தூரம் அவருக்கு வந்து வந்து ஸ்போக்ஸ் பர்சனாக ஒரு பெரிய அங்கீகாரமான ஒரு சின்ன நம்மளுடைய பதவி கொடுத்துருந்தோம். எங்கே போனாலும் அவரை வந்து போய் பேச வைப்போம். எல்லாமே இருந்தது. ஒரு சீட்டு கிடைக்கலன்றதுக்காக அவசரப்பட்டு இது ஒரு முடிவு எடுக்கணும். இது வந்து எல்லா கட்சியிலையும் நடக்கிற ஒரு விஷயம். அப்படி பார்த்தா எங்கள் கட்சியில் இதை பாரு, எங்கள் பக்கத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளர் சிவக்கொழுந்து, இந்த மாவட்டத்தோட மாவட்ட செயலாளர் பார்சாதி, எங்களுடைய சீனியர், சென்னையில் யாருக்குமே சீட்டு இல்லைன்ட்டாங்க. ஸோ இது மாதிரி தேர்தல் நேரம் வரும்போது சகஜம். இது எங்கள் கட்சிக்கு மட்டும் கிடையாதுங்க, அனைத்து கட்சிக்குமே இது சகஜம்தான். அப்படி இருக்கிறப்போ இது வந்து ஒரு குறையா சொல்லி கடிதம் கொடுக்கறது அவருடைய பர்சனல் டிசிஷன். அதனால எனக்கு ஒன்றும் இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் என்னோட சகோதரர் மாதிரி தான் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் நினைக்கிறேங்க. மேடம், கிராமப்புறம் தீவிர பிரச்சாரத்தில் மேற்கொண்டு வரீங்க. பொதுமக்கள் உங்கள்கிட்ட வைக்கிற பிரதான கோரிக்கை நீங்க என்ன மேடம் பார்த்துட்டு? சார், நான் வந்து 2006ல இருந்து பார்க்குறேன். விருதாச்சலம் எனக்கு புதுசு இல்லைங்க. தலைவர் கேப்டனுக்காக 1 மாதம் 1.5 மாதம் இங்கே இருந்து எல்லா கிராமம் எல்லா மக்களையும் நான் அப்பயே சந்திச்சிருக்கேன் 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதே தான் இப்போயும். இப்போ ஒருவருக்கு நான் வந்து ஊருக்கு போவேன், ஒரு காலனி போவேன், ஊருக்கு போவேன், காலனி போவேன். போகிற இடம்லாம் நான் பார்க்குறேங்க. மக்களுடைய மனநிலை அப்படியே தான் இருக்கு. எங்கே போனாலும் எங்களுக்கு கோவில் கட்டி தரணும், அதே மாதிரி எங்களுக்கு அடிப்படை வசதி செய்து தரணும், குடிநீர் பிரச்சனை, சாலை பிரச்சனை, மருத்துவ பிரச்சனை, இது சொல்கிறாங்க. இது அந்த அப்போ 2006ல் என்ன நாங்கள் ஃபேஸ் பண்ணோமோ அதை தான் சொல்கிறாங்க. உறுதியாக நான் அவங்களுக்கு சொல்கிறது, கண்டிப்பாக ஜெயிச்சு வந்து கேப்டன் எப்படி இந்த தொகுதிக்கு மக்களுக்கும் எம்எல்ஏக்கு அப்பாற்பட்டு ஒரு தனி நபராக செய்தாரோ அது மாதிரி நானும் என் மக்களுக்காக செய்வேன். அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி நான் வந்து இதை அவங்களுக்கு உறுதியாக சொல்லிட்டு வரேன். வெறும் சொல்லில்லை, செயலில், என்னுடைய செயலில் அதை காமிப்பேன். மக்களுடைய மிகப்பெரிய கோரிக்கை வந்து விருதாச்சலத்தை ஒரு மாவட்டமாக அறிவிக்கணும். அதுதான் முக்கிய கோரிக்கை. இன்னைக்கு வந்து நாங்கள் மதசார்பற்ற வெற்றி கூட்டணியில் இருக்கோம். நிச்சயம் அண்ணன் ஸ்டாலின் பேசி இந்த கோரிக்கையை நிறைவேற்ற சொல்லி கேட்போம். நிச்சயம் அது நடக்கும் என்று நானும் நம்புறேங்க. ஸோ இதில் எலெக்ஷன் முடிவுங்க, தேர்தல் முடிவுகள் வரட்டுங்க. அதற்கு பிறகு நம்ம வந்து வாக்குறுதிகள் நிச்சயம் நாங்கள் நிறைவேற்றுவோம். உங்களோட தொடர் பிரச்சாரத்தை பார்த்து இது வந்து உங்களோட 2.0 சொல்லி சமூக வலைதளங்களை கருத்து பரவுது. ஏன்னா இந்த அளவுக்கு எந்த கட்சி தலைவர்களுமே இவ்வளோ இடங்களை சுற்றி பிரச்சாரம் பண்ணேன்னு வருது. நான் வந்துங்க 21 வருஷமாங்க தேமுதிகாக, கூட்டணிக்காக, எல்லாருக்காகவும் நான் பிரச்சாரம் போயிருக்கேன். தமிழ்நாடு முழுக்க போயிருக்காங்க. யார் நாங்கள் இப்போ என்டிஏல இருந்தப்போ அந்த வேட்பாளருக்காக போயிருக்கேன், அதிமுகவில் இருந்தப்போ அந்த வேட்பாளருக்காக போயிருக்கேன். அந்த மாதிரி எந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கணும், மற்ற கூட்டணி வேட்பாளர்கள் ப்ளஸ் தேமுதிக வேட்பாளர்களுக்காக எல்லா இடமும் நான் பிரச்சாரம் போகிறது இயல்பு. 21 வருஷமா இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கேப்டனும் நானும் இணைந்து இடைத்தேர்தல்கள், பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், எல்லா தேர்தல்களையும் ஒன்று விடாமல் நாங்கள் சந்திச்சிருக்கோம். அந்த வகையில் இப்போ 26ல் மதசார்பற்ற வெற்றி கூட்டணியில் வேட்பாளர்களாகிய திமுக மற்றும் காங்கிரஸ் மற்றும் யார் விருப்பம், நம்ம வந்து போகிற வழியில் எனக்காக நீங்கள் ஒரு பாயிண்ட் பேசணும் அப்படின்னு அன்பாக கேட்குறவங்களுக்கு எல்லாருக்குமே என்னால் முடிஞ்சது நான் பேசிட்டு தான் போகிறேன். தேமுதிக வேட்பாளர்கள் 10 பேர், அவங்களுக்கும் நான் பிரச்சாரம் பண்ணுறேங்க.
இன்னைக்கு என் தொகுதி ஒரு 3 நாளா இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவு 21ஆம் தேதி வரைக்கும் எங்கெல்லாம் நான் செல்றோம் கூட்டணிக்காக நான் பேசுவேன். விஜய் பிரபாகரன் வந்து உங்களுக்காக வாக்கு சேகரிக்க வருவாரா? இல்ல, அவர் இங்க வரமாட்டாருங்க. என்ன தென் மாவட்டத்துல இருக்காரு, அதனால அவரு அங்க விருதுநகர் பாக்குறாரு. கூட்டணி கட்சியில அழைக்கிறவங்களுக்கு அவர் அங்க தென் மாவட்டத்துல அவர் செல்லலாம். அதனால அம்மாவுக்காக ஓட்டு சேகரிக்க வருவாரா? அம்மாவுக்காக ஓட்டு சேகரிக்க இல்ல, அவர் வர விஜய் பிரபாகர் வரல. தென் மாவட்டத்துல கூட்டணி கட்சிக்காக அழைச்சாங்கன்னா அவங்களுக்காக போவாரு, எனக்காக வரல. என் 2வது பையன் சண்முக பாண்டியன் வர்றாருங்க. ஒரு 2-3 நாள் இங்க வர்றாரு. அவர் தான் பிரச்சாரம் பண்றாரு. மேடம் 2006 கேப்டன் சார் வெற்றி பெற்றார். 2026 தேர்தல் நீங்க சென்டிமெண்டா எதாவது பாக்குறீங்களா மேடம்? அந்த 6ன்ற பார்த்து அப்படியெல்லாம் ஒரு சென்டிமெண்டெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. வாய்ப்பு அப்படிதான் அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே ஒரு வாட்டி போட்டி போட்டேனே, அப்போ வெற்றி பெற முடியல. அப்போ கூட்டணி வேற, அப்போ நான் போட்டியிட்டேன், வெற்றி இல்லை. இந்த முறை மிகப்பெரிய ஒரு வெற்றி கூட்டணியில இருக்கிறோம். உறுதியாக இந்த முறை தேமுதிக விருதாச்சலம் தொகுதியில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் மக்கள் ஆதரவோடு கூட்டணி ஆதரவோடு நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்றேன்.